அனைவருக்கும் வணக்கம். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. என்ன ப்ரோ, ஸ்டார்ட் பண்ண உடனே டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோன்றீங்க? வீடியோ பார்க்கறதும் எங்களோட சாய்ஸ் இல்லையா? நாங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஈவன் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன திடீர்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ரீசன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுறதும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதும் உங்களோட சாய்ஸ். நம்மளுடைய பழைய சீரியஸான பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் இட்ஸ் டைம் டு கெட் இன்டெப்த் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அது என்ன இன்டெப்த் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய ஆரம்பகால வீடியோவில் சொன்ன மாதிரி எவ்ரிதிங் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு PMI's PMBOK கைட் 6. சரி, இந்த வீடியோவோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஸ்டார்டிங் லெவலில் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்டாகவே நிறைய காலேஜஸில் இருக்குது, போத் இன் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ இன் MBA. இந்த வீடியோக்கள் பார்க்குறனால ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இன்டெப்த்தாக கிடைக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக புரியும், மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது வேறு ஏதாவது ஜாப் இன்டர்வியூ கூட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கேள்விகளுக்கு அட்லீஸ்ட் அந்த ஜார்கன்ஸ்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறது ரிலேட்டிவ்லி ஈஸி. அடுத்து, என்ட்ரி லெவல் ஜாபில் இருக்கிறவங்க அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிறவங்க. என்ட்ரி லெவல் ஜாபில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களோட ஜாபில் யூ மஸ்ட் பி ஒர்க்கிங் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் பி ஒர்க்கிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஏன் இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் செய்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களால் அந்த ப்ராஜெக்டில் பெட்டராக ஷைன் பண்ண முடியும். இது எல்லாத்தோட முக்கியம், ஆர்கனைசேஷனில் த்ரூ அவுட் த லைஃப் நீங்கள் டெக்னிக்கல் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண வரும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால் ஆர்கனைசேஷனில் க்ரோ ஆகிறது ரொம்ப 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 ஈஸி. அடுத்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, மிட் லெவல் மேனேஜர்ஸ். இவங்க யார் அப்படின்னா, தேர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். சரி, இவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை எங்கேருந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃப்ரம் த சீனியர்ஸ் அல்லது ஒர்க் பண்ணுற கம்பெனி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் அனுப்பிச்சிருக்கலாம். அதன் மூலமாக அவங்க ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இஸ் கோயிங் டு பி அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் வாட் இஸ் ரியலி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் அ சயின்டிஃபிக் வே. அது ஏன் நான் சயின்டிஃபிக் வே அப்படின்னு சொல்கிறேன்னா, PMIயோட PMBOKல இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அந்த PMBOK கைடில் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. அடுத்த கட்ட மக்கள் யார் அப்படின்னா, PMP ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த PMP ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது PMP சர்டிஃபிகேஷன் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, கற்றுக்க போகிறவங்க, அவங்க எல்லாருக்குமே அகெயின் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ சீரியஸில் A to Z ஆல் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அக்கார்டிங் டு PMBOK 6 வில் பி கவர்டு. உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யூடமியில் வாஸ் அவைலபிள் ஆஸ் அ பெய்டு வெர்ஷன். அதை அப்படியே தமிழ்படுத்தி உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், யூடமியில் இந்த கோர்ஸ் 4.93 out of 5 ரேட்டிங் வாங்கியிருக்கு, which is the highest ever for any project management related videos. Again, இதுக்கு primary reason பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனிக் அப்ரோச் பியூர்லி பேஸ்ட் ஆன் மைண்ட் மேப். இதை பற்றி ஏற்கனவே நம்மளோட ஏர்லியர் வீடியோஸில் பேசியிருக்கோம். மைண்ட் மேப் வழியாக கற்றுக்கிறனால எது கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், குயிக்காக ரீகால் பண்ணவும் முடியும். உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 600 முதல்
800 ஹவர்ஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கலாம், பட் தட்ஸ் த ரியாலிட்டி. வெறுமனே பிம்பாக் கைடை மட்டும் படிக்கலை, பிஎம்ஐ ரிலேட்டட் நிறைய புத்தகங்கள், பிஎம்பி எக்ஸாம் ரிலேட்டட் நிறைய புத்தகங்களை படித்து அந்த கான்செப்டுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மைண்ட் மேப்பில் க்ரியேட் பண்ணி மைண்ட் மேப்பில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை ட்ரை பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதை ட்ரை பண்ணோம். அதை மக்கள்கிட்ட கொடுத்து எவால்வேட் பண்ண சொன்னோம். இதே போல் இனிஷியல் சில வீடியோக்களுக்கு இன்னும் 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ட்ரை பண்ணி அதுக்கான ஃபீட்பேக்கை வாங்கி அப்புறம் மைண்ட் மேப்புக்கு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி மக்கள்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி அது பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் த்ரூ அவுட் த வீடியோஸ் க்ரியேட் பண்ணோம். நாங்கள் 600 to 800 ஹவர்ஸ் மீன் பண்ணுறது இன்க்ளூடிங் கண்டென்ட் ரைட்டிங், எடிட்டிங், ரெக்கார்டிங், வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்து தான். ஸோ அந்த மொத்த எஃபர்ட்டும் இப்போ தமிழ் படுத்தி உங்களுக்காக இங்கே ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் தேடினீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய லெவலில் A to Z கவர் பண்ணுற மாதிரி எந்த வீடியோக்களுமே இல்லை. ஸோ வி ஆர் த ஃபஸ்ட் பீப்புள் ஹூ இன்ட்ரடியூஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ். அதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையே இருக்குது. த்ரூ அவுட் த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி தங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் பார்க்குற மைண்ட் மேப் எல்லாமே ஆன் ஸ்க்ரீனில் இங்கிலீஷில் இருக்கும். அதை நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண விரும்பலை, ஏன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய வேலை. அண்ட் மோரோவர் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இப்போவே அந்த வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஜாபில் அதை ரொம்ப எளிதாக பயன்படுத்தலாம். அதை திரும்ப நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டி இருக்காது. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மே நாட் பி சர்டிஃபைட் ஆர் மே பி சர்டிஃபைட். நீங்கள் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா யூ வில் பி மேனேஜிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் சர்டன் வே. எகெயின் உங்கள் சீனியர்ட்டு இருந்து அது கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெத்தடாக இருக்கலாம். இன்னும் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அடுத்து இப்போ நம்ம பேச போகிற எல்லா டிஸ்கஷனுமே இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் PMI's PMBOK 6. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதான் PMBOK 7 ஏற்கனவே லைவில் இருக்கே, அப்புறம் ஏன் PMI's PMBOK 6 அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்னது போல் PMBOK 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் வெல் ப்ரிஸ்கிரைப்டு. மீனிங் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, அல்லது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆனீங்க அப்படின்னா அதுக்கான பதில், அதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஏற்கனவே PMBOK கைட் 6 இருக்குது. உங்களோட ஒரே வேலை அதை போய் எடுத்து பார்த்து அதை உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ஏற்கனவே சொன்னது போல் மொத்த PMBOK கைட் 6ஐயும் A to Z நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போது ஏன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான பதிலுக்கு வருவோம். முன்னாடியே சொன்னது போல் எல்லா வீடியோக்களையும் எனி வீடியோ ஃபார் தட் மேட்டர் அவைலபிள் இன் யூடியூப் ஸ்கிப் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸ்கிப் பண்ணுறது மட்டும் இல்லை, பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போயிட்டு டக்குன்னு வீடியோவை என் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்கல அப்படின்னா நிறைய கான்செப்டுகளை உங்களால் முழுசாக உள்வாங்கிக்க முடியாது. அப்படி முழுசாக உள்வாங்கிக்கல அப்படிங்கும்போது அந்த கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் பதில் சொல்லவும் யோசிப்போம். ஏன்னா ரொம்ப சிம்பிள், அதான் இதுக்கான விளக்கம் ஏற்கனவே இருக்கே, அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணும். அப்போ எங்களுக்கு என்ன புரியுன்னா, ஓகே இவர் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்காரு, அதனால் கான்செப்ட் புரியல, அதனால் அந்த கேள்வி வந்து கேட்குறாரு அப்படின்னு தோணும். ஸோ அப்போ எங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி அதுதான் வீடியோவில் இருக்குது, ஏன் திரும்ப அந்த கேள்வி வந்து கேட்குறாரு, லெட்ஸ் நாட் ஆன்சர் டு தட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அதர்வைஸ் சோஃபார் நீங்கள் கேட்ட அத்தனை லாஜிக்கல் வேலிட் கொஷனுக்கும் நாங்கள் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணவும் செய்வோம். எக்ஸப்ட் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோ அல்லது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில், பட் அதையே திரும்ப ஒரு கேள்வியாக கேட்டிருந்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி வி வில் நாட் ஆன்சர் இட். சப்போஸ் உங்களோட கேள்விகள் இந்த பாஸ்ட் ஏதாவது ஆன்சர் பண்ணல அப்படின்னா அதுக்கான காரணம் இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோக்களை முழுசாக பாருங்கள். எகெயின் டைம் இஸ் வெரி வேல்யூபிள்.
நம்ம வீடியோவில் எதுவுமே தேவையில்லாத பேசியிருக்க மாட்டோம். உங்களுக்கு எது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதெல்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஈவன் எந்த இன்ட்ரோ மியூசிக் இருக்காது, எக்ஸிட் மியூசிக் இருக்காது. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஏன்னா டைம் இஸ் வேல்யூபிள் டு யூ அண்ட் டைம் இஸ் வேல்யூபிள் டு அஸ். சும்மா எங்களுக்கு வியூவிங் ஹவர்ஸ் வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. பிகாஸ் வி ரெஸ்பெக்ட் யுவர் டைம். அதே போல் ஃபீல் ஃப்ரீ டு லைக் அண்ட் ஆல்சோ டிஸ்லைக். ஏன் நாங்கள் லைக் என்கரேஜ் பண்ணுறோன்னா, நீங்கள் வீடியோவை லைக் பண்ணும்போது வேறு ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நம்மளோட வீடியோக்கள் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வரும். ஸோ இன்டைரக்டாக ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். அதே போல் வி என்கரேஜ் யூ டு டிஸ்லைக். ஆனால் டிஸ்லைக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஆல்சோ டிஸ்லைக் வித் ரீசன்ஸ். அதே போல் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த சேனலுக்கு அதிகமாக இருக்கோ அந்த சேனல் தான் சர்ச் ரிசல்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வரும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். அதே போல் ஷேர் பண்ணுறது எதுக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை எங்களை போல் நீங்கள் உலகத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ட்ரோ வீடியோவில். அடுத்து வரப்போகிற வீடியோக்கள் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் கோர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் PMBOK 6. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் PMBOK 6 இஸ் கோயிங் டு பி அட் அ ஃப்ளோ. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, ஏற்கனவே பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கவர் பண்ண சில பாயிண்ட்டுகள் ரிப்பீட் ஆகலாம். அந்த மாதிரி இடத்துல ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப், ஃபீல் ஃப்ரீ டு கோ ஃபார்வர்ட். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் யூ. ஏன் அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ஒரு ஃப்ளோவில் போகுது. அந்த சமயத்தில் இல்லை நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் இருக்கிற 4வது வீடியோ பாருங்கள், 5வது வீடியோ பாருங்கள், இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஸோ அந்த ஃப்ளோவில் அப்படியே போகட்டும். ஆல்ரைட். ஸோ ஹோப் யூ ஆர் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் A to Z. Let's meet shortly.